அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு பகத்சிங். உலக புரட்சியாளர்களின் வரிசையில் ஒருவராக சொல்லி வந்தேன். இன்று இந்திய புரட்சியாளர்களில் முதன்மையானவர் பகத்சிங். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், இவர்களுக்கெல்லாம் குரு சந்திரசேகர் ஆசாத். இவர்களை பற்றி தான் இன்று கூற இருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். 1927 இந்தியாவுக்கு லண்டனில் இருந்து ஒரு குழு வருகிறது. அந்த குழுவில் 6 பேர் இருக்கிறார்கள். அந்த குழுவின் தலைவர் சைமன். அவர் பெயராலே அந்த குழு வழங்கப்படுகிறது, சைமன் கமிஷன். இந்த குழுவின் நோக்கம் இந்தியாவை முழுமையாக படிப்பது. இந்தியர்களுக்கு போதிய கல்வி அறிவு இருக்கிறதா, நம் நாட்டை, இந்திய நாட்டை சுதந்திரம் கொடுத்தால் அதை நிர்வகிக்கும் ஆட்சி திறன் அவர்களுக்கு இருக்கிறதா, இந்திய நாட்டினர் பொருளாதார கொள்கையை வகுத்து கொள்ளும் பொருளாதார அறிவு இருக்கிறதா, மற்ற நாட்டுடன் ஒரு சுமூகமான நட்பை வளர்த்து கொள்ளும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவு விவகாரம் பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்கிறதா என்று இவர்கள் படித்து இவர்களுடைய அறிக்கையை கொண்டு போய் லண்டன் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள். இங்கிலாந்து பாராளுமன்றம் அதை ஓகே செய்தால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் என்ற சூழ்நிலை. இதை முழுக்க இந்திய தலைவர்கள் பூரா எதிர்க்கிறாங்க. லாலா லஜபதி ராய் சொல்றாரு, இது ஒரு தவறான ஒன்று. எங்கள் வீட்டில் குடியிருக்க வந்த ஒரு நபரை நாங்கள் காலி செய்ய சொல்கிறோம். காலி செய்ய மறுக்கும் அந்த நபர், நான் காலி செய்கிறேன், ஆனால் வீட்டை உங்களால் பாதுகாக்க முடியுமா, வீட்டை உங்களால் மெயின்டைன் செய்ய முடியுமா, வீட்டை நிர்வகிக்கும் திறமை உங்களுக்கு இருக்கிறதா என்று பார்ப்பது போல இருக்கிறது. ஆகவே இந்த சைமன் கமிஷனை திரும்பி செல் என்று சொல்கிறார். நேருவோட அப்பா மோதிலால் நேரு, இது ஒரு ஐவாஸ், இதுல ஒரு இந்தியன் கூடவே இல்லை, பூராமே வெள்ளைக்காரங்க, பூராமே பிரிட்டிஷ்காரங்க. அவங்க என்ன, அவங்களுக்கு சாதகமாக தானே எழுதுவாங்க, சுதந்திரம் கொடுக்காத ஒரு ரிப்போர்ட்டை தான் எழுதுவாங்க அப்படின்றாங்க. இது இந்தியா பூரா போகுது. அப்போ இந்தியாவிலேயே கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயி கூட ஒரு பேசுகிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னா, சைமன் கமிஷன் கோ பேக், திரும்பி போப்பா, இங்கிலாந்துக்கே போப்பா அப்படின்ற போராட்டம் பயங்கரமாக வலுவடையுது. இது லாகூரில், பஞ்சாப் லாகூரில், அந்த பஞ்சாபில் லாலா லஜபதி ராய்னு ஒரு பெரிய தலைவர், இன்றைய தலைவர்கள் மாதிரி அன்னைக்கு லாலா லஜபதி ராய்க்கா மகாத்மா காந்திக்கு முன்னாடி இருக்காரு. அவர் பஞ்சாப் அரிமா அப்படின்றாங்க, பஞ்சாப் சிங்கம். இன்னைக்கு கூட பஞ்சாப் சிங்கம் ஒரு நியூஸ் பேப்பர் வருது, பஞ்சாப்ல வருது. நான் பஞ்சாப் போயிருந்தப்ப நாங்கள் பார்த்தோம். இந்த பஞ்சாப்ல, இந்த லாகூர்ல இவர் ஊர்வலமா வராரு, இந்த சைமன் கமிஷன் கோ பேக் அப்படின்னு. இந்த லாலா லஜபதி ராய் தானே இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் தலைமை தாங்கிறாரு. இவரை ஒழிச்சா இந்தியாவில் அந்த ஏரியாவில் போராட்டங்களை எல்லாம் ஒழிச்சிடலாம், எல்லாத்தையும் ஒடுக்கிடலான்ற நினைத்த வெள்ளைக்காரர்கள் எப்படி செய்கிறாங்க பாருங்க. அவங்க டாக்டிக்ஸு. கூட்டத்தில் வந்துக்கிட்டு இருந்த லாலா லஜபதி ராயை அடிக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதாவது தடியடி பிரயோகம் பண்ணணும். இப்போ பண்ணும்போது லாலா லஜபதி ராயை அடிச்சிடணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கொடையை கொண்டு போய் லஜபதி ராய்கிட்ட ஒருத்தர் கொடுக்குறாரு. ஐயா, இந்த கொடையை வச்சுக்கோங்கய்யா, கருப்பு கொடையை, உங்கள் மேலே வெயில் அடிக்குதுயா, வெயிலுக்கு கொடையை பிடிச்சிக்கோங்கன்றாரு. எப்படி டெக்னிக் பாருங்க. அந்த சூழ்நிலையில் உள்ள நுழைந்த அந்த பிரிட்டிஷ், அந்த இந்திய போலீஸ் இருக்காங்கல்ல, பிரிட்டிஷ் அதை தலைமை தாங்குது. அப்போ சாண்டர்சன் ஒரு யங் போலீஸ் ஆஃபீஸர், சாண்டர்சன், அப்போ தான் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்காங்க, சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். அதுதான் அடிக்கிற அடியில் நெஞ்சில் அடிபட்டுருது. யார், லாலா லஜபதி ராயோட நெஞ்சில் அடிச்சிட்டான் அந்த கம்பை வச்சு. அடித்தவனே வயதானவர், அவரால் தாங்க முடியல, நெஞ்சு வலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வாரம் கழித்து அவர் இறந்துட்டாருனோடனே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. உலகமே கொதிக்குது. அப்போ ஒரே ஒருத்தருங்க ரொம்ப வீரமான ஒரு கேள்வி கேட்டாங்க. சித்தரஞ்சன் தாஸ், இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த தலைவன், மிகச்சிறந்த வழக்கறிஞர், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், நாட்டுக்காக தன் பணத்தை எல்லாம் இழந்தார். அவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு. இந்த சித்தரஞ்சன் தாஸோட மனைவி சொல்கிறாங்க, ஏயா நம்ம ஊரில் பிழைக்க வந்த ஒருத்தன் நம்ம ஊர்லேயே உள்ள ஒரு பெரிய தலைவனை அடித்து கொண்டானே, இந்திய இளைஞர்களே, இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் அப்படின்னாங்க. அந்த பதில் பகத்சிங் வடிவத்தில் வந்தது. இந்தியாவில் புரட்சி
அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 2-3 அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு அமைப்பு வந்து பகத்சிங்கோட சோசியலிஸ்ட் புரட்சி கட்சி வந்து ஒன்று இருக்கு. அதில் வந்து எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. எல்லாரும் ஒன்று கூடி இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணணும் அப்படின்போது அந்த லாலா லஜபதி ராய் அடித்த அந்த சாண்டர்சனை சுட்டு கொல்லணும்னு முடிவாகுது. புரட்சி கூட்டத்தில் முடிவாகுது. இதில் யார் சுடணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, பகத்சிங்கிட்ட தான் அந்த அந்த ஆப்ரேஷனை கொடுக்குறாங்க. அந்த ஆக்ஷனை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு. அடுத்து இன்னொரு ஆள் யார் அப்படின்னா இன்னொரு ஆள் தான் ராஜகுரு. இந்த ராஜகுரு நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்புறம் இன்னொருத்தர் ஜெயகோபால். இந்த ஜெயகோபால்ன்றவர் வந்து இன்ஃபார்மரு. பகத்சிங் ராஜகுரு சுடணும். இந்த ராஜகுருன்றவர் யாருன்னா ஒரு கிராமத்தில் வந்து சின்ன பள்ளிக்கூடம் இருக்குல்ல, பள்ளிக்கூடத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி உள்ள பள்ளிக்கூடத்தில் ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி, உடற்கல்வி ஆசிரியர் மாதிரி சும்மா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு வாத்தியார். அவர் குட்டையா கட்டையா கருப்பாக இருப்பாராம். ஆளை பார்த்தாலே நீங்கள் இடப்பட முடியாது, இவரெல்லாம் ஒரு புரட்சி வீரனா புரட்சி தலைவனா அப்படின்னு. ஆனால் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேலிடத்துலேருந்து வர்றோம். சொல்லுங்க என்ன என்ன அப்படின்றாரு. இந்த மாதிரி சாண்டர்சனை கொல்லணும்னு உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. என்னையவா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு. என்னையவா யார்? இன்னொரு ஆள் யார்? இன்னொருத்தர் யார் அப்படின்னு. இன்னொருத்தர் பகத்சிங். ஐயோ பகத்சிங்கா! ஒரே சந்தோஷம். பகத்சிங் நானும் சுட போகிறோம். ராஜகுருட்ட எப்பயுமே ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, பகத்சிங்கை விட எப்பயும் முன்னுக்கு ஒரு காரியம் நம்ம செய்யணும். பகத்சிங்கை விட முன்னுக்கு வரணும். செத்தாலும் பகத்சிங் உனக்கு முன்னாடி நான் சாகணும்னு சொல்றாரு. மிகச்சிறந்த ஒரு புரட்சி வீரன். 2 பேரும் துப்பாக்கி எடுத்துட்டாங்க. கரெக்டாக பிளான் பண்ணியாச்சு. லாகூர் ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே அந்த சாண்டர்சன் பைக்கில் வராரு. அவரை வந்து அந்த இன்ஃபார்மர் ஜெயகோபால்ன்றவர் என்ன பண்ணுறாரு, அவன் தான் சைக்கிளில் அப்படியே ஒரு பைக்கில் வராரு. பைக்கை நிப்பாட்டுறாரு. சைக்கிளில் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கர்ச்சிப் எடுத்து காட்டுறான். அவன் தான் அப்படின்னு. கரெக்டாக குண்டு. நான் சொன்னேன் ஏற்கனவே, எப்பயுமே பகத்சிங்கை முந்தி செயல்படுறாரு ராஜகுரு. செம்மையான துப்பாக்கி வீரன். கரெக்டாக சுட்ட குறி தவறாது. கரெக்டாக போட்டான். பொட்டுல ஒரே போடு. ஆளை அப்படியே சுருண்டுட்டான். அடுத்து குண்டு பூரா இவர் போடுறாரு பகத்சிங். நெஞ்சில் பூரா குண்டு ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ணிட்டு ஓடுறாங்க. அந்த பக்கத்துலேருந்து 2 பேர் ஓடுறாங்க. அவன் சுட்டது வந்து யாருன்னா ஸ்காட். இதில் என்னன்னா, சாண்டர்சன் தான் அடித்தான், ஸ்காட்டை இவங்க சுட்டுட்டாங்கன்றாங்க. எதா இருந்தால் என்னையா, 2 பேர் விரியன் பாம்பின் குட்டிகள். நீங்கள் பாம்போட குட்டியை பாருங்க, போய் நல்லா அழகாக இருக்கேன்னு தொடுங்க, உங்களை அப்படியே கொத்த வரும். எதா இருந்தால் என்னையா, அவனும் அந்த போராட்டத்தில் உள்ளவங்களை அப்புறம் அடித்தவன் தானே. அவனும் ஒரு யங் போலீஸ் ஆஃபீஸர், அப்போ தான் வந்திருக்கான், டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் லாகூர். இவங்க பகத்சிங்கும் சுகதேவும் ராஜகுருவும் ஓடுறாங்க. ஓடும்போது சானா சிங்ன்ற ஒரு போலீஸ் அதே ஸ்டேஷனில் இந்தியன் வேலை பார்க்குறான், பஞ்சாபி. இவங்களை எப்படி பிடிச்சோன்னு விரட்டுறான். கிட்டக்க போயிட்டான். உங்கள் கிட்டக்க போய் பிடிக்க போகிற நேரத்தில் சந்திரசேகர் ஆசாத்ன்றவர், நான் சொன்னேன்ல, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், 3 பேருக்கு முன்னாங்க அப்பேன் குருவுக்கு குரு, பெரிய மண்ணன். அவர் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காரு. இவங்க எப்படியாவது சுடும்போது துப்பாக்கியை சுட்டுருவாங்க, ஏதாவது மாட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஏரியாவை பிளான் பண்ணி அந்த இடத்துல நிற்கிறாரு. ஒரு மரத்தடியில் நிற்கிறாரு. இந்த சானா சிங்ன்ற போலீஸ் கரெக்டாக பிடிக்க வராரு. ஒரே பொட்டில் போட்டு சானா சிங் அவுட் ஆன உடனே அப்படியே 3 பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பகத்சிங் வந்து அழகாக அங்கேருந்து கல்கட்டாவுக்கு வந்துடுறாரு. தப்பிச்சு அவங்க வந்ததெல்லாம் ஒரு டெக்னிக்கில் வந்துட்டாங்கன்னு வைங்களேன். பகத்சிங் வந்துட்டார், ராஜகுரு வந்துட்டார். இப்போ இந்த பகத்சிங் வந்து பஞ்சாபில் பங்கான்ற ஒரு லால்பூர்ன்ற ஒரு ஊரில், பஞ்சாப்ன்ற ஒரு ஊரில் தான் இவர் பிறந்தவர். இவர் பிறக்கும் போதே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே, உங்க அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா எல்லாருமே சுதந்திர போராட்ட வீரர்கள். அவங்கள பார்த்து உள்ள ஒருத்தர் ஜெயிலுக்கு போகிறது, ஒருத்தர் வர்றது, ஒருத்தர் ஜெயிலுக்கு போகிறது, ஒருத்தர் போராட்டம் பண்ணுறது, இதே நிகழ்ச்சியாக வீட்டில் நடந்துக்கிட்டு. இதை பார்த்து 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 பகத்சிங்க்கு இவருக்கு அந்த போராட்ட குணம் வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி பகத்சிங் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த பஞ்சாபில் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, பஞ்சாபில் அந்த பொற்கோவிலுக்கு பக்கத்தில் இருக்காது. நாங்கள் பஞ்சாப் போனப்போ 3 தடவை போனோம். பொற்கோவிலையும் பார்த்தோம், அந்த ஜாலியன் வாலாபாக்கையும் பார்த்தோம். அந்த ஜாலியன் வாலாபாக்கில் இது வந்து ஒரு குறுகலான இடம், உள்ள ஒரு பெரிய பார்க்கு. இன்றைக்கும் அந்த ஜெனரல் டயர் ஒரு 1000 இந்தியர்களை சுட்டு கொண்டாம பாருங்க. அந்த அந்த கட்டடங்கள், அவங்க சுட்ட புல்லட்டு எல்லாமே அங்கே பாடம் பண்ணி வச்சுருக்காங்க.
அந்த சுட்ட அந்த மக்கள், இந்திய மக்கள் இறந்த செய்தி கேட்டு பகத்சிங் சின்ன வயசுலேயே அங்கே போய் அவர் அந்த ரத்தத்தை, அவங்க சிந்தின ரத்தத்தை எடுத்து ஒரு சின்ன பாட்டிலில் வச்சுக்கிறாரு. இந்த ரத்தத்தை பழி வாங்கணும்டா அப்படின்றது தான் அந்த பழி வாங்கு முயற்சி. பார்த்தா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க அழகாக இந்திய நாட்டில் இவங்க ஒரு புரட்சியாளராக இருக்காங்க. எதிரிகளை இவங்க கொல்லணும், துப்பாக்கி எல்லாமே வச்சுருக்காங்க. பெரிய துப்பாக்கி செய்கிற, வெடிமருந்து செய்கிற ஆளையே இவங்க கண்டுபிடிச்சு செஞ்சுட்டாங்க. அப்போ இவங்க அந்த ஆளை, அவங்க ஒரு நாள் இவங்க புரட்சியாளர்கள் எல்லாம் ஒரு மீட்டிங் போடும்போது அந்த புரட்சி கூட்டத்துக்கு ஒருத்தன் வந்திருக்கான், ஒரு சின்ன பையன், 18 வயசு பையன். அவனும் அந்த ஏஜ் குரூப் தான். அவன் வந்து ஏன்ட்ட துப்பாக்கியை கொடுங்க, வெள்ளைக்காரங்கன்னா நான் வெளுத்து வாங்கிடுவேன், சுட்டு கொண்டுருவேன் அப்படின்லாம் துடிக்கிறான். துடிச்சா சரி சரியான ஆளாக இருப்பான் போல அப்படின்னு அவனை கூட்டு போய் அங்கே அவங்க அடுக்கி வச்சிருக்கிற துப்பாக்கி, செஞ்சு வச்சிருக்கிற வெடிகுண்டு மருந்தெல்லாம் பார்த்த உடனே பயந்துட்டான். ஐயோ அப்படின்னு கிட்டு நடுங்கி யூரின் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் வந்து போலீஸில் போய் இன்ஃபார்மர் ஆயிடுவான், நம்மளை போட்டு கொடுத்துருவான், இவனு இங்கேயே காலி பண்ணுங்க அப்படின்றாங்க. பகத்சிங் சொல்கிறாரு, பாமியா அவனை பார்க்க சின்ன பையனாக இருக்கான், போட்டு லெட்டிம் கோ, அவனை அனுப்பி விடுங்கன்னு நாங்கள் அனுப்பி விட்டாங்க. ஆனால் அவங்க பின்னாடி பிடிப்பட்ட அவன்லாம் வந்து அப்ரூவராக வந்து கையை காட்டுறான், இவங்க தான் அப்படின்னு. அப்போ இந்த பகத்சிங் இவங்க இந்த மாதிரி புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவில் இவங்க ஒரு ஆக்ஷனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ராஜகுரு விட்ட ஒரு கேரக்டர் என்ன, ராஜகுரு வந்து ஓப்பன் ஏரில் அதிகமாக பேசக்கூடிய ஆள். ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ ஒரு கூட்டமாக இருக்காங்கன்னா, நாங்கள் யார் தெரியுமா, யார்ப்பா நீங்கள், நான் பகத்சிங், நாங்கள் தான் அந்த செய்கையை பண்ணோம், அந்த ஆக்ஷனு பிரகடனம், அந்த ஆப்ரேஷன்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி சுடுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு செய்கை பண்ணுறதுக்கு, நாங்கள் தான் பண்ணோம்ன்றார் இவர். இப்படி இவர் பேச கேட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் வந்து இவர் கூடயே பழகுறாங்க, நட்பாக பழகுறேன், புரட்சியை பற்றியெல்லாம் அவனும் பேசுகிறேன், புரட்சியாளர்களை பற்றி பேசுகிறேன், நானும் உங்களோட சேர்ந்து எல்லாரையும் சுட போகிறேன் அப்படின்றான். அவன் ஒரு சிங்கிள் நைட்டு வந்து கரெக்டாக வந்து அவன் வந்து இப்போ ராஜகுருவை வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் நான் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த பகத்சிங் என்ன பண்ணுறாரு, இப்படியே சுட்டுக்கிட்டே இருக்கா, மக்களை கொண்டுகிட்டே இருந்தால், இது வெள்ளைக்காரங்களை கொண்டுகிட்டு இருந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகாதுப்பா. நம்ம என்ன செய்கிறோம்ன்றது இந்த நாட்டு மக்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஆங்கில பாராளுமன்றத்துக்கும் தெரிய வைக்கணும். செவிடங்கண்டில் சங்கு ஊதுற மாதிரி இருக்கணும், நல்ல காதில் அவங்க காதிலே கேட்குற மாதிரி நம்ம பேசணுமியா, நம்முடைய செயல் இருக்கணுமியா அப்படின்றாரு. அப்போ என்னன்றாங்க, டெல்லி சட்டசபையில் போய் குண்டு போடுவோம் அப்படின்றாங்க. டெல்லி சட்டசபையில் போய் குண்டு போடுவோம் அப்படின்போது, குண்டு போட்டுட்டு தப்பிக்கக்கூடாது, சூசைட் பண்ணிக்கிறக்கூடாது, அங்கேயே இருந்து போலீஸில் மாட்டிக்கணும், கோர்ட்டுக்கு போகணும். வழக்கு போகும்போது இந்திய மக்கள்கிட்ட பூரா நம்ம டெய்லி பேப்பர் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அது எல்லாமே பேப்பரில் வரும். அப்போ மக்கள் பூரா உணர்ந்து புரிந்து கொள்வார்கள். இப்போ அவங்க என்ன புரட்சியாளர்கள் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு பக்கம் என்னன்னா, இந்த புரட்சியாளர்கள்லாம் துப்பாக்கி எடுத்து எவனையும் சுடுவாங்க, ஏதாவது ஒரு செய்கையை பண்ணி விட்டுருவாங்க. அந்த ககோரி கொள்ளை ஒன்று பண்ணாங்க, அரசாங்க பணத்தை பூரா கொள்ளையடிச்சாங்க, அது மாதிரி ஏதாவது கொள்ளையடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கெட்ட பேர் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பகத்சிங் இப்படி சொல்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, சரி பகத்சிங் போங்க அப்படின்றாங்க. பகத்சிங் கூட தத்துன்றவர் ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அப்போ ராஜகுரு பாருங்க அந்த டைம்லேயே சொல்கிறாரு, பகத்சிங் தயவுசெய்து உங்க கூட நான் வர்றேன், நானும் வந்து குண்டு போடுறேன்ப்பா அப்படின்றாரு. பகத்சிங் சொல்கிறாரு, இல்லை தோழா, குண்டு போட்டோட முடிகிறது இல்லை இந்த மேட்ரு, என்னைய கொண்டு போவாங்க, ஸ்டேஷனில் வச்சு அடிப்பாங்க, கோர்ட்டில் போய் பேசணும், நான் ஆங்கிலத்தில் வெள்ளைக்காரங்க பேசும்போது ஆங்கிலத்தில் நான் பேசுவேன், உனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு அப்படின்னுப்பா. அது சொல்கிறேன். ராஜகுரு பாருங்க உயிரை கொடுக்கறதுக்கு எப்படி முன்னாடி ஓடியாராம் பாருங்க. பகத்சிங் தயவுசெய்து எனக்கு எழுதி கொடுங்க, நான் அதை வாசித்துறேன், நான் வாசிப்பேன், அதை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு தட்டுறாங்க, தோளில் தட்டி. இருக்கட்டும் ராஜகுரு, இந்த தடவை நாங்கள் இந்த ஆக்ஷனை பண்ணுறோம், அடுத்த தடவை நீ வேற ஒன்று பண்ணு அப்படின்ட்டு தத்துன்றவரும் பகத்சிங்கும் டெல்லி சட்டசபையில் குண்டு போடுறாங்க. டெல்லி சட்டசபையில் யார் இருக்கா அப்படின்னா மோதிலால் நேரு இருக்கார். நேருவோட அப்பா மோதிலால் நேரு, வித்தல்பாய் பட்டேல்னா யாருன்னா வல்லபாய் பட்டேலோட அண்ணன். இவங்க எல்லாம் இருக்காங்க. குண்டு ஒரு பக்கத்தில் போடுறாங்க, வெடிக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லாத இடத்துல போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகும்போது தான் வழக்கு விசாரணை ஆகுது. கோர்ட்டில் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்க மக்கள் போராட ஒரு எழுச்சி. ஒவ்வொரு கட்டத்துலையும் அந்த ஸ்டேஷனில் ராஜகுருவையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, சுகதேவையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்களை ஜெயிலில் வச்சு இவங்க உண்ணாவிரதம் இருக்காங்க. இவங்க உண்ணாவிரதம் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, வாய்க்குள்ள டீப்பை உள்ளே விட்டு ஜெயிலில் உள்ள குண்டைங்க, நம்ம அந்த ஆயில்
ஆயுள் கைதிக அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லை, பெரிய பெரிய குண்டைங்க கொலை குற்றத்தில் வந்திருப்பாங்க இல்லை, அவங்கள பிடிச்சி இறுக்கி பகத்சிங்கை கட்டிக்கிறது, ராஜகுருவை கட்டிக்கிறது, சுகதேவை கட்டி பிடிச்சிக்கிறது, பிடிச்சிட்டு மூக்கு வாய் வெளியே இதை டியூப்பை உள்ளே விடுறது, உள்ளே விட்டு அதில் பாலை ஊற்றுறது. அந்த பாலை விட்டா இவங்க வந்து அந்த டியூபவே சில நேரம் கடிச்சு துப்பிடுவாங்க, அந்த டியூப்பை வெளியே எரிஞ்சிருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க உள்ள செலுத்தி பாலை டியூப் வழியை விட்டுருவாங்க, இவங்க சாகக்கூடாது. அந்த அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, டியூப் வழியை அவங்க விடும்போது சுவாச உணவு குழாய்க்குள்ள போகாமல் சுவாச குழாய்க்குள்ள போயிடுது. சுவாச குழாய்க்குள்ள போயிட்டா அந்த பால் உங்களுக்கு தெரியும், சுவாச குழாயில் நம்முடைய லங்ஸில் ஒரு பொட்டு ஈரம் பட்டாலே போதும், துள்ளி துடிச்சிருவோம், இருமல் சளி காய்ச்சல்னு ஏகப்பட்டது வந்துடும். இதில் ஃபுல்லாக அந்த பாலை உள்ளே விட்ட உடனே, இந்த பாலை விட்டது என்ன ஆகுதுன்னா நிமோனியா காய்ச்சல் வந்துடுது. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் இந்த நிமோனியா காய்ச்சலில் போராடுறாங்க. அப்போ அந்த ஜெயிலில் உள்ளவங்க கடுமையாக அவங்களும் எதுக்குறாங்க, மக்கள் போராடுறாங்க, விடுதலை எப்படியாவது உங்களை வாங்கிடணும் அப்படின்னு. சந்திரசேகர் ஆசாத்தெல்லாம் வெளியிலேருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கிடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எதுவுமே பழிக்கலை. காந்தி இர்வின் உடன்படிக்கை 1930 நடக்குது. காந்தியும் பேசணும் அப்படின்றாரு. காந்தி பேசணும், இர்வின் பிரபுட்ட பேசுனா பகத்சிங் விடுதலை கிடைக்கும் அப்படின்றாங்க. ஆனால் காந்தி பேசலை. அது கூட ஒருத்தர் கவிதை எழுதியிருக்காரு, காந்தியின் கடைக்கண்கள் மட்டும் திருப்பப்பட்டிருந்தால் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றாரு. அருமையான வரிகள். காந்தி மட்டும் கொஞ்சம் சரி விட்டுருங்க அவங்கள அப்படின்னு சொல்லியிருந்தா இந்தியாவிலே அவங்கள விடுதலை அப்படி இருப்பாங்க, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கும். புரட்சியின் மூலம் நாடு விடுதலை அடைஞ்சிருக்கும். மிகச்சிறந்த நாடாக ஐரோப்பிய நாடுகள் மாதிரி அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸு, இட்டாலி மாதிரி நாடுகள் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்போ வந்து காந்தி விட்டுட்டாரு, எல்லாரும் கை கழுவிட்டாங்க. கோர்ட்டு சொல்லிடுச்சு இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை 3 பேருக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா இவங்க கூட இருந்தவங்க எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு ஒன்று சித்திரவதை பண்ணி எல்லாம் கையை காட்டிட்டாங்க. எல்லாரும் அப்ரூவர் ஆகிட்டாங்க. எங்கெங்கே இருந்தாலும் எல்லா நண்பர்களும் வந்து அப்ரூவர் ஆகிட்டாங்க. அப்புறம் நோவதற்கோ இவங்க ஜெயிலில் இருக்காங்க. கடைசியில் இவங்க மரணப்படுக்கையில் இருக்கும்போது இவரை கேட்குறாங்க பகத்சிங்கை, உங்களுக்கு கடைசியாக என்ன உணவு வேணும், ஒரு ரசகுல்லா கொடுங்கன்றாரு. ரசகுல்லா சாப்பிட்றாரு. கடைசியாக என்ன அப்படின்னா, கடைசியாக வந்து இந்த அவருடைய அட்வொகேட்டை வச்சு ஒரு புஸ்தகம் படிக்கிறாரு. லெனின் எழுதிய புரட்சியும் மக்களும்ன்ற புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவரை வந்து கூப்பிடுறாங்க, போமா அப்படின்றாங்க. போமா அப்படின்போது, நான் ஒரு புரட்சியாளனை மற்றொரு புரட்சியாளன் சந்தித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை மூடி வச்சுட்டு அவங்களோட போகிறாரு. போகும்போது அவங்க 3 பேரையும் தூக்கு போட போகும்போது பகத்சிங் சொல்கிறாரு, இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க, எங்களை வந்து கண்ணை கட்டாதீங்க, எங்கள் நாட்டை பார்த்துக்கிட்டே சாகணும், எங்கள் காலை வந்து தூக்கு போடாதீங்க, எங்களை ஷூட் பண்ணிடுங்க, நாங்கள் காலை வந்து எங்கள் கால் வந்து தரையிலே எங்கள் பாதம் பட்டிருக்கணும் அப்படின்றாங்க. அவங்க அதெல்லாம் முடியாது, என்ன ஆர்டரா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாகும்போது கூட பாருங்கள் எவ்வளோ அந்த மன துணிச்சல் பாருங்கள். அந்த சாகிறதுக்கு முன்னாடி 2-3 பேருக்கு வெயிட்டு போட்டாங்களாம். 3 பேரோட வெயிட்டு வந்து 5 கிலோ கூட இருந்துச்சான். ஜெயிலுக்குள்ள வர்றதை விட 5 கிலோ கூட இருந்துச்சான். அப்படின்னா பாருங்க எவ்வளோ மன உறுதி. உண்மையிலேயே நாளைக்கு சாக போகிறோம்னா அவன் வயிற்றால போய் கலைஞ்சி உடம்பே மெலிஞ்சு போய் செத்து ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி செத்துருப்பான் அவன். ஆனால் இவங்க வந்து 5 கிலோ கூடி இருக்கு. அப்போ எவ்வளோ கம்பீரமாக அடிக்கிறாங்க பாருங்க. எங்கள் நாட்டை பார்க்கணும்யா, எங்கள் நாட்டை பார்த்துக்கிட்டே சாகணும், எங்கள் நாட்டு மீது, என் இந்திய தேசத்தின் மண்ணு மீது என் கால் பட்டிருக்கணும், எங்களை சுட்டு கொள்ளுங்கன்றாங்க. ஆனால் 3 பேரையும் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே தூக்கு போட்டாங்க. ஏன்னா நாட்டில் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு தூக்கு போட்டு இவங்களை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, பஞ்சாப்ல 5 நதி, பஞ்சாப்னாலே 5 நதி தான் நம்மளுக்கு காரணம். அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அந்த 5 நதியில் சட்லஜ் நதின்னு ஒரு நதி இருக்குது. அந்த நைட்டு கொண்டு போய் அந்த சட்லஜ் நதியில் போய் கரையில் போட்டு நம்ம நெருப்பை போட்டு எரிச்சு விட்டுட்டு இவங்க ஓடி வந்துட்டாங்க. அந்த சட்லஜ் நதிக்கரையில் இருந்த மக்கள் என்னையா திடீர்னு வந்து ஆத்தங்கரையில் நெருப்பு எரியுதுன்னு போய் பார்த்தா 3 பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். யாருன்னு பார்த்தா மக்கள் ஐயோன்னு வயிற்றுல அடிக்கிறாங்க. ஐயோ எங்கள் பகத்சிங், எங்கள் ராஜகுரு எங்களுக்காக போராடினவங்களே அப்படின்னு. அப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் அந்த அவங்களுடைய எரிஞ்ச சாம்பல் எடுத்து வயிற்றுல தடவிட்டாங்களாம். பகத்சிங் மாதிரி குழந்தைங்களுக்கு பிறக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சொல்லி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு முடிக்கும்போது அந்த கதை, அந்த புஸ்தகத்தில் எழுதுகிற ஆதரவு, கண்களில் நிறைந்துள்ளவர்களின் கதைகளை இனி காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். இனி கண்களில் நிறைந்துள்ளவர்களின் கதைகளை இனி காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். இனி அவங்கள பார்க்க முடியாது.
இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அவரை நான் பார்க்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அவரை பற்றி தினம் தானே என் மகன்கிட்டையும் என் மனைவிட்டையும் பேசணும். எங்கள் அப்பா பெரியவர், நல்லவர், படித்தவர், மிலிட்ரிக்காரு, 5 மொழி 6 மொழி பேசுவார் அப்படின்னு நான் பேசுகிறேன்ல. அது மாதிரி நீங்கள் பகத்சிங்கை பற்றி பேசணும். கண்களில் இருந்துள்ளவர்களின் கதைகளை இன்னைக்கு காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும்னு முடிக்கிறாரு. இதான் பகத்சிங்கோட வீர வரலாறு. இன்னைக்கு நம்ம இவ்வளோ சுகபோகமாக வாழ்கிறோம், சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம், நல்ல நல்ல 3 வேளையும் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உலக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த புரட்சியாளர்கள் தான். இந்த பகத்சிங் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு தாஜ்மஹால் இருக்குல்ல, மேலே எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த அழகு நாங்கள் இல்லை, அடியில் இருக்கு பாருங்க அஸ்திவாரம், அதுதான் அந்த தாஜ்மஹாலை தாங்குது. அது மாதிரி இந்தியா என்னும் நாட்டின் அஸ்திவாரம் நாங்கள், அந்த அடிக்கற்களாகவே இருக்க விரும்புகிறோம் நாங்கள். இன்னைக்கு அவங்க இருக்காங்க நம்மளோட. அவங்கள என்றைக்கு நினைப்போம். நன்றி, வணக்கம்.